போனா எப்படி கீழ் நாட்டுக்காரன் வீட்டுக்கு வரம்புறக்கு போனா வெறும் கை காலோட வரணும். அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நம்ம இங்கேருந்து கொண்டு போய் மழைக்கார வீட்டுக்கு வரம்புறக்கு போனால் ராயும் தானியும் கொண்டு போகலாம். அந்த காலத்தில் சும்மாவா சொன்னேன். சோறு கீழே கொண்டு போய் தின்ட்டு வந்தோம். மழைக்கார வீட்டு வரம்புறக்கு போனால் போகணும் கீழே தானியம் கொண்டு போகலாம். கீழ் நாட்டுக்காரன் வீட்டுக்கு வரம்பு போனால் வெறும் கை காலோட தான் வரணும். வரணும் எப்படின்னு வந்து சேரணுமால. அப்புறம் என்ன சொல்கிற நீ? இவங்களுக்கே அக்காவிங்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு வேணும்னா கேட்டு வாங்க, வந்து வாங்கி போங்க. நீ 30 படி வேணுனாலும் வாங்கிக்கலாம். கொள்ளு இருக்குது, பழைய கொள்ளு இருக்குது. சரி, கொள்ளு சுத்தம் பண்ணி வையண்ணா. கொள்ளவே எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மங்கிக்குதல்ல. இப்போ கொஞ்சம் சாத்து கொண்டு போகிறேன். அப்புறம் அடுத்த வாரம் வருமுலாம். அப்போ ஒரு கட்டப்பையில் போட்டு கூட நான் வரையில் திரு தான் வருவேன், கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு இல்லையா, மடி போயிட்டு இதுலேயே தான் வருவேன். காரில் அங்கே போய் மாற்றிக்கிறேன். போடாயா அதுலேயே போடு. அவரை இல்லையா? சரி, சுத்தமாக இல்லை. வேண்டாம். அப்போ கொள்ளு மட்டும் கொடுங்க. கொள்ளு ரசம் இது காட்டுக்குள்ளு நல்லா இருக்குது ரசத்துக்கு. அன்னைக்கு கொடுத்தீங்களா? அது தைப்பொங்க வரைக்கும் கிடந்ததாயா? அது அதான் அருமையாக இருந்தது. யாருக்கும் கொள்ளு ரசம் வச்சு வந்து சாப்பிட்டு போனாங்க வரம்புறக்காரரு. அது எந்த ஊர் கொள்ளுது நாங்கள்லாம் மலையில் கொள்ளப்பா.